போலப்பூர் நாட்டை ரவிவர்மன் என்ற மன்னர் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தாங்க. அவருடைய ஆட்சியில் ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப சைலண்ட்டாகவும் ஹாப்பியாகவும் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. மன்னர் அவருடைய ஆட்சியில் ஜனங்கள் எப்படி வாழ்கிறாங்க, அவரை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிகிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, வேஷம் போட்டு ஜனங்களாக போயிட்டு வர்றாங்க. அப்படி போயிட்டு வரும்போது ஒரு ஏழை விவசாயி டேனி அப்படிங்கிற ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தார். அவங்க கூட தினமும் பேசி பழகி அவங்க கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. நாட்கள் போன பிறகு ஒரு நாள் அவரோட ஃப்ரெண்டு டேனிட்ட போய், நான் தான் இந்த நாட்டை ஆள்ற மன்னர் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட டேனி ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. மன்னர் டேனிட்டா கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு, நான் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேனி அதுக்கு எனக்கு ஒன்றும் வேண்டாம் சொல்கிறான். அதுக்கு மறுபடி மன்னர், என்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு எல்லா விதமான அதிகாரமும் வசதி இருக்கிறது, உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு கேட்குறாங்க. அதை கேட்ட டேனி, அன்பு மன்னா, நீங்கள் இந்த நாட்டில் அரசனாக இருக்கீங்க, உங்களோட அரசு அவையில் நீங்கள் நல்ல சாப்பாடு, உங்களுக்கு தேவையான பணிவிடைக்காரங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எந்த அடிப்படை வசதியும் இல்லாத என் வீட்டில் என் மேலே அன்பு காமிச்சிங்க, இது போதும் எனக்கு அப்படின்னு அழுறாரு. இதை கேட்ட மன்னர் எந்தவித பொருளோ பதவியை கேட்காம தன்னை மட்டும் விரும்பிய டேனியை என்ன பண்ணுறாரு, கட்டி அணைச்சி முத்தமிடுறாரு, தன்னோட அரண்மனையில் வசிக்க அழைத்து சென்றாரு. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய இயேசப்பாவும் கொடி தூதர்கள் பணிவிடை செய்கிறதையும் அவரை பாடி குறிக்கிறதையும் விட்டு நமக்காக சாதாரண மனிதராக இந்த உலகத்துக்கு வந்தாங்க. இயேசு இந்த உலகத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார். அவரை படுக்க வைக்க கூட ஒரு முட்டை இல்லை, மாட்டின் தொழுவத்தில் தான் கிடக்கப்பட்டார். அதே போல அவர் பிறந்த நெசையிலேயே தேவதூதர்களும் ராஜாக்களும் பிரபுக்களும் அறிவிக்காமல் ஆடுகளை மிக சாதாரண மேய்ப்பர்களுக்கு அறிவித்து அவரை பாடி மகிழ்ந்தாங்க. உன்னதத்தில் இந்த தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானமும் மனுஷமில் பிரியமும் உண்டாகும்படி இயேசு வந்தார் என்பதை நாம விசுவாசித்து அவரை துதிப்போமாக. ஆமென்.